Seas Ministries. நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5. For my expectation is from him. Psalms 62:5. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சிகரமான கடைசி மாதத்தில் காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் கிருபையால் தாங்கி நடத்தியிருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்முடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் நமக்கு துணையாயிருந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களிலே தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தியிருக்கிறார். நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போய் இருந்த போதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றினார், நம்மை பலப்படுத்தினார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இதன் மூலம் அநேக நேரங்களிலே நம்மை உணர வைத்திருக்கிறார். விசேஷமாக இந்த கடைசி மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கொடா கோடி சோத்திரம் சோத்திரம். சத்திய நித்திய வார்த்தையான திருத்துவ தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. காட் குருசிஸ் மினிஸ்ட்ரியை இயக்கி வரும் இயக்குனரும் போதகருமாகிய டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்வாராக. ஆமென். இயேசு பிறப்பின் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கையின் ஆவிக்குரிய அர்த்தத்தை குறித்தான செய்தியை கேட்போம். மத்தேயு 2:11 அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூவ வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இந்த வசனத்தில் பொன், தூவ வர்க்கம், வெள்ளை போளம் மூன்றையும் காணிக்கையாக சாஸ்திரிகள் கொடுத்தார்கள். அந்த மூன்றும் அதிக விலை மதிப்புள்ளதாகும். ஆவிக்குரிய மனிதர்கள் அதன் அர்த்தத்தை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். 1. வெள்ளை போளம் முதல் வருகை இயேசுவின் மரணத்தோடு இணைக்கப்பட்டதாகும். 2. தூவ வர்க்கம் இரண்டாம் வருகை இயேசுவின் ஜெபம் சம்பந்தப்பட்டதாகும். 3. பொன் இயேசுவின் மூன்றாம் வருகையும் ராஜாதி ராஜாவாக இணைக்கப்பட்டது பொன்னாகும். முதலாவது வெள்ளை போளத்தை குறித்து கேட்போம். வெள்ளை போளத்தை கொண்டு தூப வர்க்கம் தயாரிக்கவும், நறுமண பொருட்களை தயாரிக்கவும், அபிஷேக தைலம் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. யூத முறைமையின்படி மரித்த உடல் கெட்டுப்போகாமல் இருக்க சுகந்த வர்க்கமிடுவார்கள்.
வெள்ளை போலமானது இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு சம்பந்தப்பட்டதாகும். அதனால்தான் இயேசு பிறந்த உடனே சாஸ்திரிகள் வெள்ளை போலத்தை காணிக்கையாக கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து மரித்த உடனே இயேசுவின் அந்தரங்க சீசனாகிய நிக்கேதோமு என்பவன் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணப்படுவதற்கு 100 ராத்தல் வெள்ளை போலமும் கரிய போலத்தையும் கொண்டு வந்தான். யோவான் 19:40 அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். இந்த வசனத்தின்படி வெள்ளை போலம் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையும் அவர் மரணத்தோடு சம்பந்தப்பட்டதாகும். 2 கொரிந்தியர் 2:15 நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கண்டங்களாயிருக்கின்றோம். இந்த வசனத்தின்படி இரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவின் வாசனை வீசும்படியான நற்கண்டங்களாய் காணப்படவும் பயன்பட வேண்டும். அடுத்த காணிக்கை தூப வர்க்கம். இயேசுவின் 2ஆம் வருகையும் அவர் ஜெபம் சம்பந்தப்பட்டதாகும். யாத்திராகமம் 30:1 ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு தூபபீடம் இருக்கும். அந்த தூபபீடத்தில் நாள்தோறும் காலை மாலையில் தூப வர்க்கத்தை எடுத்து அந்த தூபபீடத்துக்குள் போடும்போது நறுமண புகையால் அந்த ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் காணப்படும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தூப வர்க்கமாகிய புகை எழும்புவதை போல் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்தே. ரோமர் 8:34 ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இந்த வசனத்தில் கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், பிதாவின் வலது பக்கத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசும் ஜெபமே தூப வர்க்கமாகும். இயேசு 3 காரியங்களை குறித்து பரிந்து பேசுகிறார். 1. இரட்சிக்கப்பட்ட மனிதனின் பாவம் அக்கிரமம் மீறுதலுக்காகவும். 2. எல்லா மக்களும் மனம் திரும்புவதற்காகவும். 3. இயேசு கிறிஸ்து இரகசிய 2ஆம் வருகைக்காகவும். இயேசுவின் ஜெப தூபம் பிதாவின் வலது பக்கம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆகவே தூப வர்க்கம் இயேசுவின் 2ஆம் வருகைக்கு பரிந்து பேசும் ஜெபத்தை குறிக்கும். அடுத்து 3ஆவதாக பொன். 3ஆம் வருகை ராஜாதி ராஜாவுக்கு அடையாளமாக இருக்கிறது. இரகசிய வருகை நடந்த பின்பு கீழே பூமியில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி 7 வருடம் முடிவுக்கு வரும் கடைசி நாளில் வெளிப்படுத்துதல் 1:7 இயேசு கிறிஸ்துவின் 3ஆம் வருகை மிக பயங்கரமாக நடக்கும். அதை அடுத்து அந்தி கிறிஸ்துவாகிய சாத்தானும் இயேசு கிறிஸ்துவும் அர்மெகதூன் யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் இயேசு கிறிஸ்து ஜெயிப்பார். சாத்தானை 1000 வருஷம் நரகத்திலே தள்ளி முத்திரை போடுவார். தாவீதின் நகரமாகிய சியோன் கோட்டையிலே தனது சிங்காசனத்தை அமைத்து ராஜாதி ராஜாவாக இந்த உலகை 1000 வருஷம் அரசாட்சி பண்ணுவார். கவனியுங்கள், கவனியுங்கள். ராஜாவின் தலையில் பொன்னினால் செய்யப்பட்ட பொற்கிரீடம் காணப்படும். அதற்கு அடையாளமாக சாஸ்திரிகள் பொன்னை இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். 1 தீமோத்தேயு 6:15 இயேசு
கிறிஸ்து ராஜாவாக பூமியில் அரசாளுவார். இச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் நானும் குட்டி ராஜாவாக ஆளும்படியாக ஆங்காங்கே நாடுகளை நமக்கு பிரித்து தருவார். ஆகவே பொன் இயேசுவின் 3ஆம் வருகையும் ராஜாதி ராஜாவாக இணைக்கப்பட்டது பொன் காணிக்கையாகும். அடுத்த தலைப்பு, இயேசு கிறிஸ்து 2 முறை பிறக்க வேண்டும். எப்படி, எங்கே? கவனியுங்கள், தொடர்ந்து கேட்போம். மத்தேயு 1:25 அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இந்த வேத வசனத்தின்படி 700 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து மரியாளின் கர்ப்பத்தில் வார்த்தையாய் வந்து, அந்த வார்த்தையானது யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் பாவம் அறியாமல் பாவ வித்தில் பிறக்காமல் பிதாவின் வார்த்தையாய் பரிசுத்தமாய் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஏன், எதற்காக பிறந்தார்? மக்களை ரட்சிக்க பிறந்தார். யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு புறஜாதியாகிய நமக்கு கடந்து வந்தது. இன்று ரட்சிப்பு அடைந்த மக்கள் உலகத்தில் கோடான கோடி மக்கள் வாழ்கின்றார்கள். இந்த மக்களுக்காக இயேசு கிறிஸ்து 2வது முறை எப்படி பிறப்பார் என்றால், கவனியுங்கள், ரோமர் 2:29 உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும். இந்த வசனத்தின்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினால் மூழ்கு ஞானஸ்தானம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளின் இருதயத்தில் இயேசு வார்த்தையாய் தங்குவதை 2வது முறை இயேசு பிறத்தலாகும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதியில் பிறந்தார் என்று கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறோம் அல்லவா? ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயமாகிய உள்ளத்தில் பிறக்க வேண்டும். எசேக்கியேல் 5:5 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம் புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. இந்த வசனத்தை சற்று ஆராய்ந்து பார்த்து கேட்போமானால், உலக வரைபடத்தில் இஸ்ரேல் தேசம் நடுவில் அமைந்திருக்கிறது. கிரீன்விச் கோடு, அதாவது உலகத்தை 2ஆக பிரிக்கும் மையக்கோடு இஸ்ரேல் தேசத்தின் வழியாக காணப்படுகிறது, செல்லுகிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் பிறக்காமல் அனைத்து நாட்டு மக்களும் சொந்தம் கொண்டாட உலகத்தின் மைய பகுதியில் இஸ்ரேல் தேசத்தில் வேத வசனத்தின்படி பிதாவின் திட்டத்தின்படி எருசலேமில் பெத்லகேம் என்ற ஊரில் இயேசு பிறந்தார். அந்த சத்திரம்தான் மைய புள்ளியாகும். கவனியுங்கள், மனிதனின் இருதயமாகிய மையப்புள்ளியில் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். நோவா பேழையில் 3 அடுக்குகள் காணப்பட்டது. அதே போன்று மனிதனின் இருதயமாகிய பேழைக்குள் 3 அடுக்குகள் இருக்கிறது. 1 இருதயத்தின் மேல் பகுதி நெஞ்சு, 2 இருதயத்தின் நடுப்பகுதி உள்ளம், 3 இருதயத்தின் அடிப்பகுதியின் பெயர் மனது.
இந்த இருதயத்தின் 3 பகுதியில் இயேசு கிறிஸ்து எந்த பகுதியில் வார்த்தையாய் பிறக்க வேண்டுமென்றால் நடுப்பகுதியாகிய உள்ளத்தில் இருக்கும் கமலம் என்ற பகுதியில் இயேசு பிறக்க வேண்டும். அந்த கமலம் என்ற பகுதி இருதயத்தின் மையப்புள்ளியாகும். இயேசு சத்திரத்தின் மையப்புள்ளியில் பிறந்ததைப் போல இந்த செய்தியை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தின் உள்ளத்தில் பிறந்து கமலம் என்ற இருதயத்தின் மையப்பகுதியில் தங்கி வாசம் பண்ண வேண்டும். விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் 2025. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஆமென். இதோ வழக்கத்தின்படி தலைப்புக்கு ஏற்றபடி ஒரு சிறு கவிதை கேட்போம். மண்ணாகிய மரியாளின் கர்ப்பத்தில் வித்தாகிய வார்த்தையாய் முளைத்து பூமியின் மையத்திலே பிறந்து நீரே என் உயிரான சொத்து. மண்ணாகிய மரியாளின் கர்ப்பத்தில் வித்தாகிய வார்த்தையாய் முளைத்து பூமியின் மையத்திலே பிறந்து நீரே என் உயிரான சொத்து. பனியில் பூத்த சாரோனின் மொட்டு கிழக்கிலே நட்சத்திரத்தை கொண்டு சாஸ்திரிகள் உம்மை கண்டு பணிந்தார்கள் காணிக்கை கொண்டு. பனியிலே பூத்த சாரோனின் மொட்டு கிழக்கிலே நட்சத்திரத்தை கொண்டு சாஸ்திரிகள் உம்மை கண்டு பணிந்தார்கள் காணிக்கை கொண்டு. பரலோக பிதாவின் செல்வமே, எனக்காக ஏழை கோலமே, மழைநீர் சுமந்த கார் மேகமே, நீரே என் தீராத தாகமே. பரலோக பிதாவின் செல்வமே, எனக்காக ஏழை கோலமே, மழைநீர் சுமந்த கார் மேகமே, நீரே என் தீராத தாகமே. பூத்த மலரெல்லாம் உதிரும், மனதில் பூத்த சாரோனின் ரோஜா, உதிராத ராஜாதி ராஜா. பூத்த மலரெல்லாம் உதிரும், மனதில் பூத்த சாரோனின் ரோஜா, உதிராத ராஜாதி ராஜா. சரிகம பதனி ஏலிசை கீதமே, உமது வார்த்தையே வேதமே, நான் புசிக்கும் ஜீவ அப்பமே. சரிகம பதனி ஏலிசை கீதமே, உமது வார்த்தையே வேதமே, நான் புசிக்கும் ஜீவ அப்பமே. அன்புடன் பால் லிவிங்ஸ்டன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி
அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே அதிகாலை ஸ்தோத்திர பலி.